ஏக்கா அழுவாத. வா போவோம். நாளைக்கு வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் வாங்க. கடைக்கு இன்னைக்கெல்லாம் போய் இப்போ சாப்பிட முடியாது, உனக்கு வேற மைண்டு சரியில்லைன்ற. இடையில கடையில பைத்தியம் கீத்த முடிச்சு எங்களை பிடிச்சி கிழிச்சு போட்டு விட்டு போகிறேன். வா போவோம் வீட்டுக்கு நேரத்தோட. ஏட்டியே என்னடி இது உடம்பெல்லாம் சடசடன்னு வருதே. ஏட்டி என்ன பொத்துனா போல என் வீட்டில் கொண்டு போய் தூக்கி போட்டு போங்கட்டி. என் புருஷங்காரன் வரட்டும், அவனுக்கு ஒரு ரைடு வச்சாதாண்டி வணங்குவான். அக்கா தங்கச்சி இப்படி பேசுறாளுல. ஏட்டி என் பொண்டாட்டி இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்க துப்புல. இன்னும் கொஞ்ச நாளானா நான் பைத்தியக்காரியே போயிடும் போலக்க. ஐயா கடவுளே, நான் எதுக்கு தான் இங்கே வாழ்றேன்னு தெரியல. நேரத்தோட முட்டை கட்டிக்கிட்டு என் அப்பா அத்தா வீட்டுக்கு போயிடலாம்னு இருக்கிறேன் நான். எனக்கு என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு தெரியலடி. ஏட்டி எனக்கு ஐயா பொத்துனா போல தூக்கிட்டு போங்கட்டி. ஏட்டி என்னட்டி இந்த அக்கா ஒரு பேச்சுக்கே இப்படி சாஞ்சு பிடிச்ச? இது எப்படி நம்ம தூக்கிட்டு போகிறது? ஒரு பிள்ளை உசுறு வந்தால் கூட தூக்க முடியாதுட்டி இந்த அக்காவை. அட கடவுளை. இது தெரிஞ்சால் வீட்லேயே வச்சு இந்த கடையை சொல்லியிருக்கலாம். அது பட்டில அது பெட்ரோலை படுத்துக்கிட்டு கடந்திருக்கும்.